சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமான இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கீலியாத் கம்பீர துவனி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த 2023 ஆண்டின் ஆரம்பம் முதல் எவ்வளவோ அதிசயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக நம்மை வழிநடத்தி வருகிறார். எதற்காக தேவன் நம்மீது இவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார்? நாம் எல்லாரும் சியோன் யாத்ரீகர்கள், சியோனுக்கு செல்லுகிறவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்மை சேர்க்கும்படியாய் ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறது தான் நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கேற்றபடி ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து அற்புதமாக நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த வேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் அதை சற்று ஆராய்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியில் முன்னேறி செல்ல இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நாம் வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியில் எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஆண்டவர் 7 சபைகளை குறித்து, சபைகளின் நிலைமைகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், அந்தந்த சபையின் தூதனுக்கு பாருங்கள், எழுத வேண்டியது என்று ஆரம்பித்து அந்த சபையின் நிறை குறைகளை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். எதற்காக என்றால், இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய சபை எவ்விதமாய் இருக்கிறது என்று நாம் ஒன்று சீர்தூக்கி பார்க்கும்படி கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு பட்டணமானது ஆசியா கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பட்டணம். இங்கிருந்து தான் ரோமர்கள் அந்த பகுதியில் அரசாட்சி செலுத்தினார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பட்டணமாக இந்த பட்டணம் காணப்பட்டது. இந்த பட்டணத்திலே அர்த்திமீஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு அந்நிய தெய்வத்துக்கு அங்கே கோயில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேரரசர்களை வழிபடுகிறதான முறைகளும் இந்த பட்டணத்திலே காணப்பட்டது. அப்படி அது ஒரு தனி பண்பாடாக, ஒரு தனி முறையாக அதுவும் நடந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே சபையை ஆரம்பித்தார். எதற்காக என்று சொன்னால், இந்த இடத்தில் இருந்து கொண்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்பி இந்த சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், முதல் வசனத்தில் சொல்லும்போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம்.
7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமையை அங்கே எடுத்து காட்டுகிறது என்று நம்மால் சொல்ல முடியும். பாருங்கள், இவ்விதமாக பாருங்கள், ஆண்டவர் அந்த 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அதாவது மேன்மையான ஒரு பரிசுத்தமான நிலைமையில் நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். இந்த வேளையிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் மிக மிக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம், நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்தம். விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தம் மிக மிக முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரோடு நம்மால் சஞ்சரிக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மோடு நெருங்கி இருப்பார். அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கிறது. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரம் பதில் தருகிறார். எவ்வளவோ சந்தோஷமான மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். இந்த கர்த்தருடைய கண்களிலே எபேசு சபை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய சபையை நாம் எடுத்துக்கொண்டால் கூட நாம் ஒவ்வொருவருடைய பார்வையிலும் நம்முடைய சபை ஒரு குறிப்பிட்ட தகுதியை பெற்று இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய கண்களில் எபேசு சபை எப்படி இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய பார்வையில் எபேசு சபை எப்படி இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த சபையின் நிறைகளை ஆவியானவர் எடுத்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ரெண்டாவதாக அந்த சபையில் காணப்படுகிறதான குறைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவதாக நிக்கோலாய் மதஸ்தரை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் அங்கே விளக்கி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவருடைய வருகையிலே இந்த சபைக்கு என்று சொல்லும்போது சபையின் அங்கத்தினர்களுக்கு, சபையின் விசுவாசிகளுக்கு கிடைக்கிறதான பலனை குறித்தும் இந்த 7 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவுகளை குறித்து நாம் படிக்கும்போது 2-3 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அறிகிறார். சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம், சபையிலே நாம் என்னென்ன முயற்சிகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மகத்துவத்திற்காக நாம் எடுக்கிறோம், சபையிலே நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாவற்றையும் தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிகிறேன், உன் பிரயாசத்தை அறிகிறேன். பிரயாசம் என்று சொல்லும்போது இளைப்படையாமல், என் நாமத்தை நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ என்ன பிரயாசம்? இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள் எபேசு சபையார். காரணம் என்ன? அங்கே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் காணப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் சபைக்கு இருக்கிறதான பெரிதான ஒரு ஆபத்து என்னவென்றால், சபை கள்ள போதகர்களாலும் கள்ள உபதேசங்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் தாக்கப்படுகிறது. சபையின் அங்கத்தினர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு விடுவார்கள். இது சாத்தானுடைய ஒரு டாக்டிக்ஸ். இந்த கடைசி காலத்தில் அதை ரொம்ப தீவிரமாக சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்கிறதை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் கள்ள போதகர்களை இவர்கள் எதிர்க்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அது சரியானது அல்ல என்கிறதை அவர்கள் அறிகிறார்கள். இதை ஆண்டவர் அங்கே அறிந்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய நிலைமைகளை இவர்கள் கண்டுபிடிக்கிறத, இவர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு சபை பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிறத ஆண்டவர் அங்கே நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் இவர்களுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். இன்னும் கூட இதில் சொல்லும்போது
பாருங்க, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. 2வது வசனத்தில் படிக்கிறோம், பொல்லாத மனுஷரை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறாய். அது பாருங்க, இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரத்தில் அதை குறித்து பவுலடியாரும் சொல்லுகிறார். 29-30 வசனங்களை வாசிப்போம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எப்போது வரும்? நான் போன பின்பு வரும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சபையை குறித்து மிக மிக விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் சபைக்குள்ளே வந்துவிடும் என்று பார்க்கிறோம். அது மந்தையை கெடுத்துவிடும். மந்தையை ரட்சிப்புக்கு நேராக செல்ல விடாமல், மந்தையை தப்ப விடாமல், மந்தையை கேட்டுக்கு நேராக கொண்டு போய் விடும் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். 30வது வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், அதாவது வேத வசனத்துக்கு மாறுபாடான காரியங்களை உங்களில் சிலர் போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் அதை வெளிப்படுத்தி சொல்லிதான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலவிதமான தாக்குதல்களுக்கு உள்ளானது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ இது சாதாரணமானது அல்ல. உலகத்தில் உலக மனுஷன் வாழுகிறது போல அல்ல. நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்போதும் சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு உள்ளானது என்கிறத திட்டவட்டமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் கூட அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்புறமாக அதை படித்து கொள்ளுங்கள். இவ்விதமாக பாருங்கள், அந்த சபையில் பாருங்கள், அநேக நிறைகள் இருக்கிறது, அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது. அந்த விசுவாசிகள் நடுவில் ஆண்டவரே பாராட்டக்கூடிய அநேக நல்ல விஷயங்கள் இருக்கிறது. 2வதாக நாம் பார்க்கிறோம், எபேசு சபையின் குறைகள் என்ன, அதை குறித்து நாம் 4-5 வசனங்களில் வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு அது மிக மிக முக்கியமானது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நாம் அபிஷேகம் பெற்ற நாட்களில், நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாட்களில், நாம் கிறிஸ்துவை அறிந்த நாட்களில் தேவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், எவ்வளவு டைம், நாம் எவ்வளவு அதிக நேரம் நாம் தேவ சமூகத்தில் செலவு பண்ணி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவாய் நாம் தேவனோடு உறவாடி இருக்கிறோம். அதைத்தான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்று ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ அதை அப்படியே விட்டுவிட்டாய், நீ அதை மறந்து போனாய், நீ தேவனோடு உறவாடுகிறத, தேவனோடு இருக்கிறத, நீ தேவனுக்கு பிரியமாய் நிற்கிறதை நீ அப்படியே விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். இப்போ விசுவாச வாழ்க்கையில் குறையில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட அவருக்கு உடன் சகோதரராய் நாம் என்ன செய்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆகவே குறைவில்லாத ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டாக வேண்டும். அதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 5வது வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைக்க வேண்டும். ஐயோ, நான் இப்படி இருந்தேனே, நான் தேவ சமூகத்தில் இப்படி ஆதியிலே காணப்பட்டேனே, நான் இப்போது அந்த அனுபவங்கள் எனக்கு இல்லையே, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ எப்படிப்பட்டதான மேன்மையான ஒரு அனுபவத்திலிருந்து நான் விழுந்தேன் என்கிறதை நீ நினைக்க வேண்டும். 2வதாக மனம் திரும்ப வேண்டும். நினைக்கிறது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்ப வேண்டும். நான் இனி ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பேன், ஆதியில் கொண்டிருந்த நிலைமை, அந்த அனுபவத்திலே நான் வருவேன் என்று சொல்லி உன்னை கர்த்தருக்காக நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்ப வேண்டும்.
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை நீ திரும்பவும் செய்ய வேண்டும். அது வேதம் வாசிக்குதலா இருக்கலாம், ஜெபம் பண்ணுகிறதலா இருக்கலாம், தான தர்மம் பண்ணுகிறதலா இருக்கலாம், கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஆதியில் கொண்டிருந்த அந்த காரியங்களை, கிரியைகளை நீ திரும்பவும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை? இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நான் நினைக்க வேண்டும். ரெண்டாவதாக, நான் மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக, நான் ஆதியில் செய்த கிரியையை இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், இல்லாவிட்டால், ஒருவேளை நான் அப்படி செய்யாவிட்டால், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆம், ஆண்டவர் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று ஆண்டவர் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன். அதாவது உங்களுடைய பிரகாசம் என்ன செய்கிறது? மங்கி போகிறது. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நீங்கள், விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்டு கம்பீரமாய் ஒளி வீச வேண்டிய நீங்கள் அவ்விதமாக கூனி குறுகி அவ்விதமான ஒரு நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு விடுவீர்கள். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி எப்போதும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் படிக்கிறோம், நிக்கோலாய் மதஸ்தரை குறித்து அங்கே பேசுகிறத, ஆவியானவர் பேசுகிறத பார்க்கிறோம். சபைகளில் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் கூட நம்மோடு இருக்கிறார்கள் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. 6வது வசனத்தில் அதை சொல்லுகிறார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று ஆண்டவர் எபேசு சபையாருக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் வெறுக்கிறதை இவர்களும் வெறுக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் வெறுக்கிறதை நிச்சயமாக நாம் வெறுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறத நிச்சயமாக நாம் விரும்ப வேண்டும். நாம் எப்போதும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கும்போது அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது, மேன்மைகள் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பட்சத்தில் நின்று ஆண்டவருக்காக நாம் காணப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம், அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே மேன்மையான அனுபவங்களை காண முடியும். இந்த நிக்கோலாய் மதஸ்தரை குறித்து நாம் படிக்கும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது 5-6 வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நாட்களில் விதவைகள் விசாரிக்கப்பட்டார்கள். அப்போது கிரேக்க விதவைகளுக்கும் எபிரேய விதவைகளுக்கும் அங்கே என்ன உண்டாதுனது? வாக்குவாதம் உண்டானது என்று அங்கே சொல்லி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் வசனத்தில் அதை படிக்கிறோம். கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என எபிரேயருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். எபிரேயருக்கு விரோதமாக அங்கே முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்த போது பாருங்கள், அங்கே அப்போது 12 சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த பந்தி விசாரணை செய்வதற்காக அல்ல, நாங்கள் வசனத்தை போதிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 7 பேரை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று அங்கே சபையாருக்கு கட்டளையிடுகிறார்கள். உங்களில் 7 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். இந்த யோசனை எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் என்று சொல்லி அதில் ஒருவன்தான் இந்த யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலா என்று சொல்லி அவனையும் தெரிந்து கொண்டார்கள்.
தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நிக்கோலா என்பவன் பாருங்க, யூத மார்க்கத்தை அமைந்தவன். அவன் ஒரு யூதன். அவன் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவன். இவன் இந்த நிக்கோலாவும் அந்த 7 பேரிலே ஒருவன். அவனும் விசேஷித்தவன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் இந்த நிக்கோலாய் பின்பற்றினவர்களுக்கு நிக்கோலாய் மதஸ்தர் என்கிறதான ஒரு பெயர் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். அப்படி அந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்கிறதான பெயர் உண்டாகி அவர்கள் பல தவறான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். நாம் உதாரணமாக வெளிப்படுத்தல நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம், பல தவறான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிக்கும்போது அதை புரிந்து கொள்ளலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமனுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். பாருங்க, பாலாக்குடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் என்ன போதகம்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாம் என்கிறதான போதகம், வேசித்தனம் பண்ணலாம் என்கிறதான போதகம். இந்த போதனைகளை செய்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு. நான் அவர்களை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? அவர்களை வெறுக்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த எபேசு சபையார் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கர்த்தர் வெறுக்கிற அந்த நிக்கோலாய் மதஸ்தரை இவர்களும் அங்கே வெறுக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்படி இந்த பிலேயாம் மற்றும் நிக்கோலாஸ் அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த போதனைகள் அங்கே ஏகதேசம் அங்கே ஒன்று போல காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். பிலேயாமுடைய போதகம் பாலாக்கல்ல பிலேயாமுடைய போதகம் என்ன செய்கிறது? ஜனங்களை வஞ்சித்து விடுகிறது. இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் ஜனங்களை மேற்கொண்டு விடுகிறது. ஜனங்களுடைய ஆவிக்குரிய தன்மையிலிருந்து அவர்களை மேற்கொண்டு விடுகிறது என்று பார்க்கிறோம். இப்படி தவறான போதகத்தை சபைக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று படிக்கிறோம். அதை நாம் யூதா நிரூபத்தில் வாசிக்கிறோம். யூதாவில் 11வது வசனத்தில் படிக்கிறோம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடுகிறார்கள். அவர்கள் கெட்டு போனார்கள். 12வது வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்து உண்கிறார். நீங்கள் ராபோஜனம் நடத்தும் போது எவ்வளவோ பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த காரியத்தை நீங்கள் அனுசரிக்கிறீர்கள், செய்கிறீர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயமின்றி உங்களோடு கூட விருந்துண்டு அந்த அன்பின் விருந்துகளிலே இவர்கள் கரைகளாக காணப்படுகிறார்கள் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட துணிகரம் உள்ளவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது இந்த எபேசு சபையின் நிறைகளை பார்த்தோம். 2வது அந்த சபையின் குறைகளை பார்த்தோம். 3வதாக நிக்கோலாய் மதஸ்தரை குறித்து கூட நாம் புரிந்து கொண்டோம். கடைசியாக 7வது வசனத்தில் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும்படி நாம் நம்மை கர்த்தருக்கென்று சமர்ப்பிப்போம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு தாரும். சத்ருவை மிதிக்க, சாத்தானை ஜெயிக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி
நம்முடைய ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார், உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நான் என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை உயர்த்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை போதிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நீர் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை நானும் வெறுக்க எனக்கு கிருபை தார். வேசித்தனம் பண்ணாமல், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்காமல், கர்த்தருக்கேற்ற மகனாய் கர்த்தருக்கேற்ற மகளாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கதறி கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். இந்த கடைசி நாட்களில் எவ்வளவோ கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசனிகளும் ஆண்டவர் மலிந்ததான ஒரு காலம். நாம் ஜாக்கிரதையாய் தேவ சபையிலிருந்து சபையின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாம் அதிக பிரயாசப்பட வேண்டும். எபேசு சபையார் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதமாக ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படி ஆண்டவரை நோக்கி நாம் அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து முடிவு வரைந்த நிலை நிற்பதற்கு கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களோடு இருக்கிறவர். கடைசி வரை உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, அந்த எபேசு சபையில் காணப்பட்ட நிறைவுகளை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழட்டும். ஆண்டவரே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, அவ்விதமான குறைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்புக்காக நாங்கள் அதை நினைத்து மனம் திரும்பி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி கொள்ள தேவாவியானவர் இரக்கம் செய். நம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்பும். இந்த நாட்கள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.